அன்பர்கள் கூடுகின்ற இடத்திலே பொது வழிபாடு, சிறப்பு வழிபாடு செய்வது ஒரு சிறந்த, ஒரு உயர்ந்த ஒரு செயல். அதுதான் ஆண்டவன் விரும்புகின்றார். அசுத்த மாயாசக்தினா எப்படி சொல்கிறது? அதை பார்த்தீங்கன்னா, இறைவனுடைய நாமத்தை சொல்லாமல் இருக்கிறது, ஒரு குடும்பத்தில் ஒரே சஞ்சலிப்பு, ஏகப்பட்டு சொல்லலாம், நட்டத்தை எல்லாம் சொல்லலாம். அது மாயாசக்தின்னு பேர். சன்மார்க்க அன்பர்கள் தன்னுடைய அஜாக்கிரதையினால் தேகான் ஏற்பட்டால் கூட அவர்களை சமாதி தான் செய்ய வேண்டும், அப்படியே எரிக்கக்கூடாது. எரித்தல் ஒரு கொலையே என்றார். தைப்பூச திருநாள் ஒரு ஞான வெற்றின்னு சொல்றார் சுவாமி. ஞானத்தினுடைய வெற்றி. அற்புதஞ்சோதி அற்புதஞ்சோதி தனிப்பெருந்தன்மை அற்புதஞ்சோதி எல்லா உயிரிலும் மின்புற்று வாழ்கள் வள்ளல் மலரடி வாழ்வார்கள். நம்ம வடலூர் பெருவெளி பற்றி ஐயா சொல்லியிருந்தார். அங்கேயும் அந்த ஜோதி வழிபாடுங்கிறது மிகப்பெரிய விஷயமா, அது தைப்பூச ஜோதி வழிபாடை பற்றியும் சொல்லியிருந்தார். நாம் தீபம் மரக்கட்டளையிலேயே மதியம் உணவு 1 மணிக்கு பண்ணும்போது ஒரு கூட்டு வழிபாடு, அது மாதிரி இரவு 7:30 மணிக்கு ஒரு கூட்டு வழிபாடு. நிறைய பேர் கேட்பாங்க, அதாவது நன்முடையாளர், இந்த கூட்டு வழிபாடு பற்றி நீங்கள் கொஞ்சம் அதை விளக்கம் கொடுங்கல. கூட்டு வழிபாடு ரொம்ப முக்கியம். தனி ஒரு மனிதன் ஒரு ஆண்டு ஒரு தனி அறையில் தவம் செய்து பெறக்கூடிய அருளை கூட்டு வழிபாட்டினால் ஒரு 10 நிமிடத்தில் நம்ம பெற்றுவிடலாம். இந்த உறுதி, இது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா அது பொது நோக்கு உடைய ஒரு கூட்டு வழிபாடு. இப்போ தனி சுயநோக்கு உடையது தனி அறையில் நின்று தவம் செய்வது, பூஜை செய்வது. இதுக்காக நிறைய வித்தியாசம் இருக்குது. எச்சபை பொது என இயம்பினர் அறிஞர்கள் அச்சபை இடங்கொள்ளும் அருட்பெருஞ்சோதி என்று வள்ளல் பெருமானுடைய உயர்ந்த கருத்து. அதனால் பொதுவாக அன்பர்கள் கூடுகின்ற இடத்திலே பொது வழிபாடு, சிறப்பு வழிபாடு செய்வது ஒரு சிறந்த, ஒரு உயர்ந்த ஒரு செயல். அதுதான் ஆண்டவன் விரும்புகின்றார். ஆனால் அந்த செயலை செய்வது ரொம்ப இறைவனுக்கு, வள்ளல் பெருமானும் மிக மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு உயர்ந்த செயல் அது. அதை தொடர்ந்து தாங்கள் செய்து அருள வேண்டும். அந்த அவ்விடத்திற்கு யார் வருவார்கள்? உண்மையான மெய் அன்பர்கள் தான் அங்கே வருவார்கள். பொய் அன்பர்கள் அங்கே வர முடியாது. எங்கே மெய் அன்பர் உள்ளர் அங்கே நலந்தர எழுந்து இருந்து அருளும் பதம் அங்கே பழங்கணும். அந்த மெய்யான அன்பர்கள் எவ்வண்ணம் வேண்டினும் அவ்வண்ணம் அன்றே இறங்கி ஈர்ந்து அருளும் பதம். எவ்வளோ பெரிய சிறப்பு பாருங்கள். அந்த கூட்டு வழிபாடுன்றோம். அந்த கூட்டு வழிபாட்டில் நாம் என்னெல்லாம் நம்ம நினச்சி பெருமான்கிட்ட நாம் விண்ணப்பம் செய்யணுமோ அதெல்லாம் அன்றே டிக் அடிக்கிறார் பெருமான். அதோடு மட்டுமல்லாமல் இருந்து அருளும் பதமாக. இருந்து என்றால் கடை நபர்கள் வரைக்கும் ஒரு நண்பர்கள் குறையில்லாமல் எல்லா அன்பர்களுக்கும் நிறைவேற்றிய பின் தான் அங்கேருந்து புறப்படுவாங்களாம் பெருமான் வடலூருக்கு. என்ன அழகு பாருங்கள். இருந்து அருளுகின்ற அந்த அற்புதமான செயலை இந்த பொது கூட்டு வழிபாட்டில் தான் நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பெரியவர்களே. அந்த இப்போது கூட்டு வழிபாடுங்கிறது பூசத்தன்னைக்கு நம்ம பிரம்மாண்டமாக பண்ணுவோம். இந்த திரைகள் நீக்கி, அதாவது மாத பூசத்துக்கு 6 திரை, தைப்பூசத்துக்கு 7 திரை. அப்போ அந்த திரைகள் பற்றி கொஞ்சம் விளக்கம். ஆமாம், அந்த திரைகள் வள்ளற் பெருமான் அந்த திரை கட்டினார் வழியே ஒரு திரையை விட்டுட்டு மீதி 6 திரை விளக்குன்னு எங்கேயும் சொன்னதாக எனக்கு தெரியல. ஆனால் அப்படி தான் பண்ணிட்டு அது அன்பர்கள் ஏற்பாடு. அது இடைப்பட்ட அன்பர்கள் தான் ஏற்பாடு பண்ணினார்கள் வழியா. அது என்ன ஒரு திரையை விட்டு 6 திரை விளக்கத்து, தைப்பூசி 7 திரை விளக்குறதுலாம் பெருமான் ஏற்படுத்தலை. திரை கட்டினார், திரை விளக்கினார், உண்மை ஜோதியை காட்டினார். ஆனால் மாயது. அதான் இந்த ஒரு திரையை விட்டுட்டு மீதி 6 திரை விளக்கத்தை இதெல்லாம் பெருமான் இடைப்பட்ட அன்பர்கள் தான் ஏற்பாட்டாளர்கள் தான் செய்ததை வழிய பெருமானுக்கு அது விருப்பம் இல்லை. உடனே விரைந்து கொடு, விரைந்து அடைந்திடும்னு சொல்லுவார் பெருமான். அது என்ன ஒரு திரையை மறைச்சி இப்போ இந்த மாதம் நான் மாத பூசத்து வரேன்னு வச்சுங்க, அடுத்த மாதமும் நான் கட்டாயம் வருவேன்னு எனக்கு என்ன கட்டாயமா இல்லை உத்தரவாதமா? எனக்கு ஒரு திரையை மறைச்சிட்டு 6 திரையை விலை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் 7 திரையை நான் பார்க்கும்போது நான் உயிரோடு இருப்பேனோ இருக்க மாட்டேனோ, இப்படி ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது அதில். அதனால் அந்த அருளை பெறுவதற்கு உரிய வழிகளை உடனே சொல்லுன்றார் சுவாமி. உடனே காட்டு, அது சும்மா காலம் தாழ்த்தாத, உனக்கு காலம் இல்லாமல். அதனால் அருள் கூர்ந்து அந்த ஒரு திரை யார் மறைக்க சொன்னது, உங்களை திரை யார் மறைக்க சொன்னது என்பதெல்லாம் கேள்வியாகத்தான் இன்றைக்கு இருக்கிறது. அதனால் அருள் கூர்ந்து இறைவனுடைய அவனுடைய திருக்காட்சியை ஒட்டுமொத்தமாக அந்த அன்பருக்கு காட்டி அருளி அதை பார்ப்பதுக்கு, நம்முள் பார்ப்பதுக்கு நாம் என்ன செய்வோம் என்ற சூட்சமத்தில் சொல்லி தர வேண்டும் என்பது பெருமானுடைய விருப்பம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பெரியவர்களே. சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன் சன்மார்க்க சித்தியை நான் பெற்று கொண்டனன் என்று வள்ளல் பெருமானுடைய உயர்ந்த கருத்துகள்.
என்னுள் பார்க்கணும். இப்போ ஞான சபையை அங்கே புறத்தில் பார்க்குறோம், அதே ஞான சபை என்னுள் பார்க்கணும். நான் இப்போ அங்கே பார்த்துட்டு வணங்கிட்டு வந்துட்டால் போதுமானா போதாது, அது பாதி தான் ஆச்சு. பாதி கிணறு தான் தாண்டிக்கிறேன், பாதி கிணறு நமக்குள்ளே இருக்குது. அதனால் வீடுகள் தோறும் விதிநெறி விளங்க ஆடல் செய்தாலும் அருட்பெருஞ்சோதி, வீடுகள் தோறும் தர்மசாலையாக விளங்க வேண்டும் என்றார் பெருமான். தர்மசாலை இப்போ வடலூரில் இருக்குது, அங்கே நடக்குது, அதை பார்த்துட்டு அங்கே சாப்பிட்டு வந்துட்டா போதாது. நம்ம வீட்டை தர்மசாலையாக மாற்றணும், அல்லது தர்மம் நடக்கக்கூடிய இடத்துல நம்மளுடைய பங்களிப்பை தந்து அதன் மூலமாக தர்மத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். அதுதான் நம்மளுடைய பிறவினுடைய லட்சியமே, அதுதான். அதன் மூலமாகத்தான் அருளை பெற முடியும். அதனால் இந்த திரை ரொம்ப முக்கியம். ஆணவம், கண்மும், மாயை, மாமாயை, துரோதயம் என்று சொல்லக்கூடிய இது ஒரு சக்தி. அது அந்த அசுர சக்திகளை பெருமான் மிக தெளிவாக சொல்லுகின்றார். அதனால் இந்த அகவலில் மிக தெளிவாக சொல்லியிருப்பார் சுவாமி. இந்த பௌதிக உடம்பில் இருக்கின்ற நீ யாரெனில் நான் ஆன்மா சிற்றணு வடிவினன். சிற்றணு வடிவினன்னா அந்த கடுகை 100 பிளந்தால் எவ்வளோ இருக்குமோ அந்த அளவான். கடுகை சிறியது, அதை 100 ஆக்கணும் அந்த கடுகை. அதுக்கு ஒரு கருவி டெத்தாஸ்கோப்போ ஏதோ சொல்லுவாங்க, அதை வச்சு பார்த்தா தான் தெரியாது. அப்படியே அந்த அளவு தான் எல்லா 84 லட்சம் யோனி பிறவிகளுக்கும் அதே அளவு தான் இருக்குதான். அதுதான் ஆண்மனே ஒருமைப்பாட்டு உரிமைன்னு சொன்னார். ஆன்மான்றது ஒரே அளவு, எறும்பு முதல் யானை வரை இடையில் நம்ம சாப்பிட்டுக்கிறோம். எறும்புக்கும் அந்த ஆன்மாவுடைய அளவு ஒன்று தான், யானைக்கும் அவ்வளோ பெரிய விலங்கணும், டைனோசரான்னு சொல்லக்கூடிய ஒரு விலங்குகளுக்கும் எல்லாத்துக்கும் ஒரே அளவு தான் அந்த ஆன்மா. அந்த ஆன்மாவால் நாம் ஒன்றாக இருக்கக்கூடிய நம்ம ஒரே அளவு ஆன்மாவால். அதுதான் ஆண்மனே ஒருமைப்பாடு உரிமைன்னார் சுவாமி. இந்த ஆன்மாவால் ஒன்றுபட்டிருக்கிறான்னு அவன் யார்? நம்மளுடைய சகோதரன்றதை நல்லா புரிஞ்சுக்கலாம். ஒரே வயிற்றில் தாய் வயிற்றில் பிறந்தவங்க நாமெல்லாம் என்பதை அவன் வினை பயனுக்காக அவன் எறும்பாகிறான், ஈ ஆகிறான், மாடாகிறான், மனுஷனாகிறான். ஆனால் அதில் மறுபடியும் மாறுவான். அவனை வந்துட்டு நீ அலட்சியம் படுத்தாது, நம்மளுடைய சகோதரன் தான். இது வரைக்கும் அவன் நாயாக இருந்துட்டு மறுபடியும் அவன் மாடாக வருவான், மாடாக இருந்து மனிதனாக வருவான். அதனால் அவனை நீ அலட்சியமாக பார்க்காதன்றார். எத்துணையும் பேதமுறாது என்றார். எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் என்றார் பெருமான். அதனால் அந்த சிற்றணு வடிவினன் அது கோடி சூரிய பிரகாசம் உடையது. இந்த இருப்பிடம் லடாத ஸ்தானம்ன்றார் சுவாமி. கோடி சூரிய பிரகாசமாக இங்கே ஜொலிச்சுங்கிறாராம். அந்த கடுகை 100 ஆக்குனா என்ன அளவோ அதனுடைய அளவு அவ்வளோதான். அதனுடைய ஆற்றல் என்ன அப்படின்னு பார்த்தா கோடி சூரிய பிரகாசம். அவ்வளோ எப்பா என்ன அற்புதம் நடக்குது இங்கே. இது எவ்வளோ அழகாக இது வரைக்கும் யாருன்னா வெளிப்படுத்தியிருப்பாங்களா? இருப்பினும் லடாரஸ்தானம் 1/4 பங்கு பொன்மையும் 3/4 பங்கு வெண்மையும் கலந்த வண்ணம் இப்படிப்பட்ட ஆன்ம பிரகாசத்தை மறைக்க மாயா சக்திகளாக 7 திரைகள் உண்டு என்பதை மிக தெளிவாக சொல்கிறார். அதை கூட ஆண்டவங்கிட்ட சதா ஒழுக்கம் நிரம்பி கருணையே வடிவாக நிற்கும் விசார சங்கல்பம் உண்டானால் நாம் தாழும் குணம் வரும். அத்தருணத்தில் திருவர் சக்தி பதிந்து அறிவு விளக்கம் ஆதலால் இடைவிடாது கருணை நன்முயற்சியில் பழகல் வேண்டும். கருணையும் அன்பும் தயவும் நம்மிடம் இருக்குமே ஆனால் ஜீவகாரணி பணி நாம் தொடர்ந்து செய்வோமானால் இந்த திரை என்னங்க, இந்த 7 திரை நாங்கள் 700 திரை இருந்தாலும் ஒரு சனத்தில் பெருமான் நீக்குவாருங்க. அந்த திரை இது நீங்கிச்சா அது நீங்கிச்சான்னு நீ கணக்கு பார்க்காத, நாம் தர்மம் செய்தோமான்னு கணக்கு பாரு. அங்கே கவனி, இது அவர் செய்ய வேண்டிய வேலை, உனக்கு வேணாம் அந்த கணக்கு. நீ செய்ய வேண்டிய ஜீவகாரணி. திரை விளக்க வேண்டியது அவருடைய வேலை. திரை விளக்கனே அப்போனே உங்கள் வீட்டு வேலைக்காரன் அவர். நீ தகுதியாக இருந்தால் அது தானாக விலைக்கு போகும், தானாக விளக்குவார். நீ சரியாக எழுதுனா 100 மார்க்கு 100 மார்க் போடுவார். சரியாக எழுதுனா 50 40 எழுதுன மாதிரி தான் போடுவார். ஆனால் ஏன் எனக்கு 100 போடலன்னு வாத்தியாரை போய் சண்டை போடுவியா? அப்படி திரை விலகுறதுன்றதை பற்றி நீ ஆய்வே பண்ணாத. திரை அது தானாக விலகும். நாம் தகுதியானால் திரை தானாக விலகும். கருப்பு திரை மாயாசக்தி, அசுத்த மாயாசக்தின்றார். அது அசுத்த மாயாசக்தின்னா எப்படி சொல்கிறது? அதை பார்த்தீங்கன்னா இறைவனுடைய நாமத்தை சொல்லாமல் இருக்கிறது, குடும்பத்தில் ஒரே சஞ்சலிப்பு, ஏகப்பட்டு சொல்லலாம், நட்டத்தை எல்லாம் சொல்லலாம். அது மாயாசக்தின்னு பேர். நீலத்திரை சுத்த மாயாசக்தி, சுத்த மாயாசக்தின்ற நீலத்திரை, நீலக்கலர். இப்போ பாருங்கன்னா பச்சை திரை தான் முதல்ல அழுத்தமாக இருக்குதுன்னு பெருமான் சொல்கிறார். அந்த இதில் திரு அகவல் பாராயணது அகவலில் பார்த்தீங்கன்னா பச்சை திரை தான் மேலே ஒரு கூறாகவும் கீழே ஒரு கூறாகவும் ரொம்ப அழுத்தமாக இருக்குது. அந்த பச்சை திரை நீங்க வேணால் மற்ற திரைகள்லாம் எளிமையாக நீங்கிடும். அது பெரிய இரும்பால் பெரிய கனத்தை தகடால் அடித்து அந்த பச்சை திரையை தான் போட்டிருக்காரு. அந்த பச்சை திரையை தள்ளி விட்டினா மீதி உள்ளகத்தெல்லாம் ஸ்க்ரீன் தான் போட்டு வச்சுக்கிறாங்க. ஈஸியாக தள்ளின்னு பொண்ணு போயிடலாம் நீ அப்படின்னு சொல்லி சுவாமி. சரி, அது எப்படி சுவாமி நீக்கிறதுனா நீங்கள் சதா இறைவனுடைய நாமத்தையும்
என்னால் ஆவதொன்றும் உனக்கு இல்லை எனினும் எந்தாய் உன்னால் நான் வாழுகின்றேன் எனக்கு உண்மை உரைத்தருளே எனக்கு உண்மை உரைத்தருளேன்னு சதா இறைவன்கிட்ட கெஞ்சி கூத்தாடணும். அதுதான் நினைந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து ஊற்றெழும் கண்ணீரால் உடம்பு நனைந்து என்றார் பெருமான். அப்படி நனைந்து அழணும். கடவுளுடைய அருள் கிடைக்கலையே நாம் என்றைக்குன்னா அழுதுக்கிறோம்னா இல்லை, அழவே இல்லை. நாம் புழுக்கு அழுதும் பாழுக்கு அழுதும் மொழி ஆண்டவருடைய அருள் கிடைக்கலையேன்னு ஒரு நாள் நம்ம அழலை. அதனால் ஆண்டவருடைய அருள் கிடைக்கலையேன்னு தான் நம்ம இந்த உலகத்தில் அழணும். மற்றதெல்லாம் நம்ம அழ வேண்டியது எதை கொண்டு வந்து எதை கொண்டு போகிறோம், நம்ம எதுக்கு அழணும்? அதனால் ஆண்டவன் அருள் கிடைக்கலையேன்னு அழணும். பேசுவதெல்லாம் பெருமானுடைய பெருமையை தான் நம்ம பேசணும், அந்த உலகில் பேசக்கூடாது. அதனால் இவையெல்லாம் நாம் நன்றாக புரிந்து அறிந்து இந்த 7 திரையை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். அது ஆண்டவருடைய செயல்பாடு. அதனால் எத்தனை திரை விலகிச்சு, எத்தனை திரை போட்டாங்க, எத்தனை போச்சு வந்து இதெல்லாம் போய் டீப்பாக உள்ளே போகக்கூடாது. அறிவையெல்லாம் அவரே அறிவிப்பார், தெரிவையெல்லாம் அவரே தெரிவிப்பார், செய்வையெல்லாம் அவரே செய்விப்பார். அதனால் பெருமான்கிட்ட சரண்ட்ரு ரொம்ப முக்கியம். எதுக்கு எடுத்தாலும் பெருமானே பெருமானே. இப்போ நிறைய பேர் வள்ளலார்னு சொல்கிறாங்க, அது கூட எனக்கு ஏற்புடைய வார்த்தை இல்லைங்க ஐயா. வள்ளலார் அப்படின்னா வள்ளற் பெருமான் சொல்கிற ஓ வள்ளல் யாருன்னு கேட்குறியா? அடையிட ஓ நான் இப்போ தான் எனக்கே புரியுதுன்றார் சுவாமி ஒரு இடத்துல. அப்போ நான் வள்ளல் கிடையாது, வள்ளல் யாருன்னு என்னை கேட்குற அப்படி தானே, அப்படின்னா நீ போட்டுக்கொன்றார். இதனால் என்ன அற்புதம் பாருங்கள், என்ன அடித்தார் பாருங்க. ஆனால் வள்ளற் பெருமானார்னு எழுதணும் ஐயா. வள்ளற் பெருமானார்னு எழுதணும் மொழியை. வள்ளலார்னா என்ன உங்கள் வீட்டு யார் பணியாளா யார் அவர்? எனக்கு ஒன்றும் புரியல. வள்ளலார்னு எனக்கு அர்த்தமே மொட்டையாகுது வார்த்தை, ரொம்ப தவறு அது. நம்ம தீபம் வள்ளற் பெருமானார்னு எழுதணும். திருவருட் பிரகாச வள்ளலார் அப்படின்னு கூட போடுவாங்க. திருவருட் பிரகாச வள்ளற் பெருமானார், அதுதான் முழுமை. ஆமாம், மறுபடியும் வள்ளலார்னு மறுபடியும் கேள்வியில் வந்து நிற்குது. அது சொல்ல வரேன் நான். தாழ்மையான விண்ணப்பம். நிறைய நண்பர்கள் வள்ளலார் வள்ளலார் வள்ளலார்னு உங்கள்கிட்ட ஆள்கார மாதிரி அனாவசியமாக பேச வேண்டியது. இந்த சன்மார்க்க சொற்பொழிவாளர்கள் நிறைய இடத்துல வள்ளலார் வள்ளலார். யார் வள்ளலார்? என்ன எனக்கு ஒன்றும் புரியல. வள்ளல் பெருமானார் என் பெருமான் அப்படி பேசணும். நம்ம அப்பாவாக, நம்ம அண்ணாவாக, நம்ம என் தந்தையாக, தாயாக பேசணும் நெருக்கமாக. வள்ளலார்னா தனியாக பிரிச்சு இல்லை சொல்கிறேன், அப்படி சொல்லலாமா? உம்முள் என்னை பார்க்க வேண்டாம் உன்னை பாருண்டார், உன்னை பார்க்க வேண்டாம் என்னை பாருண்டார். உம்முள் யாம் எம்முள் நீ என்ற பெருமானை வள்ளலார் வள்ளலார்னு அதை பிரித்து பாருங்கள். வள்ளலார் வள்ளல் யாருன்னு கேட்குற அதானே? தெரியல, எனக்கு கூட தெரியல, பரவாயில்ல அப்படின்னா போடு, நம்ம 2 பேரும் கேட்டு கிடக்கலாம். வள்ளலார் வள்ளலார் வள்ளல் யாருன்னு அது விடையே இல்லாமல் இருக்குது. முழுமை பெறல அந்த வார்த்தை என்பதை பொன்னார் திருவடி நான் வணங்கி கேட்டுக்கிறேன். வள்ளலார்னு வார்த்தை வரவே வள்ளற் பெருமானார் திருவருட் பிரகாச ராமலிங்கம் என்னும் திருவருட் பிரகாச வள்ளற் பெருமானார் அப்படின்னு சொல்லணும். பெருமானே பெருமானே பெருமானார் அப்படி சொல்லணும். இந்த வம்பை பேர் கூட சொல்ல வேணாம் நாம் என்பதை நான் சிறந்தாழ்த்தி உங்களுக்கு கேட்டுக்கிறேன். இந்த தைப்பூசத்தினுடைய பிரகாசம். ஆமாம், அது தைப்பூச திருநாள் வந்து ஒரு ஞான வெற்றின்னு சொல்கிறார் சுவாமி. ஞானத்தினுடைய வெற்றி. இப்போது நான் ஒரு வருடமாக, ஒரு 6 வருடமாக, ஒரு 10 வருடமாக தவம் பண்ணிக்கிறேன். எல்லா திருக்காட்சியும் நான் பார்த்துறேன் எனக்குள்ளே. அந்த திருக்காட்சி நான் பார்த்தது சரிதானா? இப்போ அருட்பெருஞ்சோதி சுடராக நான் பார்க்குறேன்னு வச்சுங்களேன், அதே தான் கடவுளுடைய காட்சியும். ஆனால் எனக்குள்ளே உள்மனத்து உறுத்துது, நம்ம பார்த்த காட்சி சரிதானா? நம்ம பார்த்த காட்சி சரிதானா? இது என்ன பொறுத்து யார்கிட்ட கேட்குறது? நம்மள மாதிரி தவம் பண்ணுங்க யார் இருக்கிறாங்க? நம்ம பார்த்த காட்சி யார் பார்த்தாங்க? அவங்ககிட்ட தான் நான் கேட்க முடியும். இது எப்படின்னு சொல்லி ஒரே குழம்பின்னு இருந்தாங்க அன்பர்கள். டே ராஜா, தைப்பூசு வாடா, தைப்பூசுக்கு வடலூர் வா, நான் காமிக்கிறேன். அதை பார்த்துட்டு நீ பார்த்த காட்சி நான் காட்டுற காட்சி ஒன்றான்னு பார்த்துக்க, அதே தானே நீ பார்த்த காட்சின்றார். ஞான வெற்றின்னு அர்த்தம் அதுக்கு. எவ்வளோ அற்புதம் பாருங்கள், எவ்வளோ எளிமை பாருங்கள். சரி, ஞான வெற்றி பெறாதவர்கள் வடலூர் அந்த தைப்பூசு வந்தால் இன்று முதலுக்கு வந்து நான் ஞானத்தை அடைவதற்கு நான் தவம் ஏற்றுவேன் பெருமானேன்னு சொல்லி உறுதி ஏற்றுன்னு வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தைப்பூச திருநாள். ஞானத்தை அடைந்தவர்கள் வெற்றியினுடைய திருநாள், வெற்றி கொண்டாட்டம். ஞானம் அடையாதவர்கள் தூக்கத்தினுடைய கொண்டாட்டம். அது அற்புதம் இல்லை? அதோடு முச்சுடரும் அன்றைக்கு ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய மிக உயர்ந்த பொன்னான திருநாள் அது. இந்த பக்கம் சூரிய சந்திர ஜோதிகள் ஜோதி என்று ஆரியர் போடுதரும் அருட்பெருஞ்சோதி. கிழக்கு பார்த்தோன்னா சூரியன் உதயமாவான், மேற்கில் பார்த்தோன்னா சந்திரன் மறைவான், நேராக பார்த்தா அக்னி சுடர். இந்த 3 சுடர்களும் அக்கு என்பது போல ஒரே அச்சில் ஒரு நூல் கூட பெறலாமல் ஒரே நேர்கோட்டில் அந்த அற்புதமான ஒரு காட்சி, திருக்காட்சி அன்றைக்கி பார்த்தோம். எவ்வளோ அழகு, அன்றைக்கி எவ்வளோ ஆற்றல். அங்கே
மூவர்கள் தேவர்களெல்லாம் மனித உரு கொண்டு ராமலிங்கம் செய்கிற அந்த அற்புதத்தை நம்ம பார்க்கணும்னான்னு சொல்லி வந்து நிற்கக்கூடிய ஒரு உயர்ந்த நன்னாள் அன்னைக்கு, திருநாள் அன்னைக்கு. தைப்பூசத்தை மிஸ் பண்ணவே கூடாது. நம்ம அப்பா விழாவுக்கு நாமெல்லாம் கலந்துக்கணும். நம்ம அப்பா விழாவை இப்போ 10-20 நாள் பொறுத்து கூட நாம் அங்கங்கே கொண்டாட வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன்.